ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட வெங்கட் பிரபு ஒரு திரைப்படத்துக்காக வந்து இப்போ வந்து சிவகார்த்திகேயன் வந்து அவரோட சம்பளத்தை வந்து குறைச்சிருக்காரு அப்படின்றது இப்போ நியூஸ் கிடச்சிருக்குங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி வீடியோ ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ தமிழ் சினிமாவில் வந்து ஒரு டாப் நடிகர்களில் ஒருவர் தான் நம்மளோட சிவகார்த்திகேயன். இப்போ வந்து அவரோட நடிப்பில் கடைசியாக வெளியான திரைப்படம் தான் நம்மளோட ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் மதுராசி. ஸோ இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு எதிர்பார்ப்பு மத்தியில் சூப்பரான ஒரு வரவேற்பை பெற்று நல்ல ஒரு திரைப்படமாக அமைஞ்சிச்சு. அண்ட் சிவகார்த்திகேயன் நல்ல ஒரு கம்பேக் திரைப்படமாக இருந்துச்சு. அடுத்து வந்து சிவகார்த்திகேயனோட நடிப்பில் வந்து சுதா கோங்கர் அவர் இயக்கத்தில் அவரோட நடிப்பில் பராசக்தி திரைப்படம் தான் வந்து வர இருக்கிறது. ஸோ இந்த திரைப்படம் வந்து பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 14ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகி இருக்கிறது. ஸோ இந்த திரைப்படத்தை தொடர்ந்து வந்து அடுத்தது வந்து அவர் வந்து சிபி சக்கரவர்த்தியோட வந்து ஒரு திரைப்படத்தில் இணைய இருக்கிறாரு. ஸோ அடுத்ததான் வந்து வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் ஒரு திரைப்படத்தில் நடிக்க இருக்கிறாரு. ஸோ அந்த வெங்கட் பிரபுவோட திரைப்படத்தை வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தான் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து அவரோட சிவகார்த்திகேயன் வந்து அவரோட சம்பளத்தை வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ 65 கோடி வரைக்கும் கேட்குற சிவகார்த்திகேயன் வந்து வெங்கட் பிரபு திரைப்படத்துக்கு வெறும் 40 கோடி வரைக்கும் வந்து கேட்டிருக்காங்களாம். ஸோ இதற்கான காரணம் என்ன அப்படின்றது வந்து அஃபிஷியலாக வெளியே வரல. ஆனால் வந்து இந்த ஒரு சம்பளம் விஷயம் வந்து அக்ரிமெண்ட்டில் சைன் ஆயிருக்கு அப்படின்னு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.